நல்லா சுட சுட வடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, ஃபுல்லோ சாஃப்டாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நான் உளுத்தம்பருப்பு ஒரு 3 to 4 hours ஊற வச்சுருக்கேன் வடைக்கு. இது நம்ம நல்லா ஃபைனாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். இந்த அளவுக்கு பருப்பு போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். வடைக்கு மாவு இந்த பதத்தில் இருக்கணும். நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஃபைனாக அரைச்சிக்கணும். ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கின்னு பார்த்துங்க. மாவு அப்படியே மேலே ஃப்ளோட் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு வடை சூப்பராக பொசு பொசு நல்லா வரும். உளுத்த வடை பாருங்க. மாவு நம்ம எடுத்து போட்டது அப்படியே தண்ணியில் ஃப்ளோட் ஆகணும், பட்டர் மாதிரி ஃப்ளோட் ஆகணும். அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாக வரும். இதே மாதிரி இன்னொரு பேட்சை கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் பேட்சை அரைச்சிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. அப்போ தான் வடை எடுத்து நம்ம போடும்போது நல்லா வரும். இப்போது இந்த லாஸ்ட் பேட்ச் பருப்பு அரைக்கும் போது நம்ம மிளகு போட்டுக்கலாம். மிளகு இதுலேயே போடும்போது அது நம்மளுக்கு கிரைண்ட் ஆகிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம மாவுலேயே வடை மாவுலேயே மிளகு போட்டு கிரைண்ட் பண்ணிட்டோம். ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் மாவு பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. கையில் தண்ணி தொட்டுக்குன்னு நம்ம எடுத்து போடும்போது நல்லா க்ளீனாக வந்துடும் மாவு. இந்த கையில் தண்ணி தொட்டுக்குன்னு அப்புறமா நம்ம மாவு ஜாரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுக்கணும். வரப்போ கையில் ஒட்டாமையே வரும் நம்மளுக்கு. ஓகே, வடை செஞ்சுக்கலாம். உளுத்த வடைக்கு மாவு நம்ம அரைச்சதில் நான் 2 மீடியம் சைஸ் அளவு அனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அனியன்ஸ் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் போடுறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறி லீவ்ஸ், கொத்தமல்லி போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிளகு மாவுலேயே போட்டு அரைச்சிட்டு இருக்கோம். பெருங்காயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, பெருங்காயம் எல்லாமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ தான் நம்மளுக்கு வடை உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். மேலே நம்ம சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம போட்டது எல்லாமே இப்போ மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வடை நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா பொசு பொசுன்னு வரும். ஒரு கடாய் வச்சுருக்கேன், ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கையை தண்ணியில் தொட்டுக்கணும். மாவு ஒரு சைடாக இருந்து எடுத்து நம்மளுக்கு சின்ன சைஸ் வடையாக வேணும்னா கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கணும். ஒரு வடைக்கும் நம்ம தண்ணி தொட்டு தொட்டு போட்டுக்கலாம். ஆனியன் வேண்டான்றவங்க ஆனியன் ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் பெப்பர் பவுடர், சால்ட்டு, பெருங்காயம் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம்.
ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்படி எடுத்துங்க. ஒரு பெரிய விரலில் நம்ம இப்படி ஹோல்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா எண்ணெயில் போடும்போது தான் கேர்ஃபுல்லாக போடணும், இல்லைனா கை சூடு வச்சுக்குவோம். உளுத்தம் வடை ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. உளுந்து மெயினாக வந்து நம்ம போன்கெல்லாம் கூட ரொம்ப ஸ்ட்ரென்த்து. ஒன் சைடு அது வெந்ததுமே நம்ம இப்படி திருப்பி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வடை ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம கிட்டே இருந்து இது திருப்பி திருப்பி விடணும். இந்த அளவுக்கு ஆனதா நம்ம எடுத்துடணும். நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பேட்சும் இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. உளுந்து வடை நம்ம வடை செகண்ட் பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இந்த மாதிரி வடை நம்ம ஈவினிங்கில் செய்து சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து சாப்பிட்லாம். இது அடிக்கடிக்க பசங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்க போனெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். பிளாக் உளுந்தில் சாப்பிட்றவங்களா இருந்தால் கருப்பு உளுந்தில் கூட நம்ம வடை செஞ்சு கொடுக்கலாம். நல்லா சுட சுட வடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. வடை சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.